வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. டிவைன் பவர் 9 சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் பேராசிரியர் சித்ரா. இன்று என்ன பதிவு என்றால், அற்புதமான நம் அருணகிரிநாதரை பற்றி தான் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஏன் அற்புதம் சொன்னன்னா, நம் முருகப்பெருமானை வணங்கும் நம் அனைவருக்கும் நம் அருணகிரிநாதரை பற்றி அறிந்திருப்போம் அல்லவா? இவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் தெரிந்து கொள்வோம். வாருங்கள். அருணகிரிநாதர் தமிழ்நாட்டில் கிபி 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த முருகக் கடவுள் மீது பாடல்கள் எழுதி புகழ்பெற்ற அருளாளர் இவர். திருவண்ணாமலையில் பிறந்தவர். இவர் தமிழ் மொழி, வடமொழி ஆகிய இரு மொழிகளிலும் புலமை பெற்றவர். இவரை போல் ஆயிரக்கணக்கான இசை சந்தங்களிலே பாடியவர் வேறு யாரும் இல்லை. கருத்து ஆழமும் சொல் அழகும் இசைத்தாள செறிவும் நிறைந்தது இவரது பாடல்கள். அருணகிரிநாதர் தென்னிந்தியாவில் முழுவதிலும் உள்ள கோயில்களுக்கு சென்று 16,000 பாடல்களை இயற்றினார். அவற்றுள் சுமார் 2,000 பாடல்கள் மட்டும் இன்று வரை பாடப்படுகின்றன. அவரது பாடல்கள் நல்லொழுக்கம் மற்றும் நீதி உள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கான வழியை காட்டுகின்றன. இவருடைய மூதாதையர்கள் தற்போதைய பங்களாதேஷ் ராஜசாகி மாவட்டம் வரேந்திர கிராமத்தில் இருந்து 11ஆம் நூற்றாண்டில் பிரபுடேவ் மன்னன் காலத்தில் இங்கு குடியேறியதாக வரலாற்று செய்திகள் கூறுகின்றன. காவேரி பூம்பட்டினத்தில் வாழ்ந்து வந்த திருவெண்காடருக்கும் முத்தம்மைக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. இவளுக்கு ஆதிலட்சுமி என்ற பெயர் வைத்தார்கள். முத்தம்மைக்கும் முருகக் கடவுள் மேல் அபார பக்தி ஆதலால் முருகப்பெருமானின் திருப்பாதங்களே சரண் என்று வாழ்ந்து வந்தாள். முருகன் கோயிலுக்கு போவதிலும் முருகன் திருநாமத்தை ஜபிப்பதிலும் முருகக் கடவுளுக்கு பூமாலை கட்டி தருவதிலும் ஒரு நாளும் அவள் தவறியதில்லை. முத்தம்மைக்கு முருக பக்தி தொடர்ந்து வந்தது. இவளுக்கு பெண் குழந்தை பிறந்திருந்தாலும் ஒரு ஆண் மகன் வேண்டும் என்று நாள்தோறும் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள். முத்தம்மை செய்த தொடர் பிரார்த்தனையால் மூத்த பெண் ஆதிலட்சுமிக்கு 4 வயதாக இருக்கும்போது முத்தம்மைக்கு 2வது ஆண் குழந்தை ஆனி மாதம் மூல நட்சத்திரத்தில் முருகன் அருளால் ஆண் குழந்தை பெற்று மகிழ்ச்சியில் திளைத்தாள் முத்தம்மை. அக்குழந்தைக்கு அருணாச்சலேஸ்வரர் மலையின் பெயரை வைத்து அருணகிரி என்று பெயரிட்டாள் முத்தம்மை. அருணகிரியின் கைகளில் 6 விரல் இருந்தன. அதனால் முருகப்பெருமானின் 6 தலையும் அவருக்குரிய சரவண பவா எனும் 6 எழுத்து மந்திரத்தினையும் நினைவுறுத்துவது போல் இருந்தது. அருணகிரி பிறந்த மகிழ்ச்சியில் காசி யாத்திரை கிளம்பினார் திருவெண்காடர். யாத்திரை முடித்து அவர் வெகுகாலம் திரும்பி வரவில்லை. காசிலேயே தங்கிவிட்டதாக கருதினாள் முத்தம்மை. சிறிது நாளில் கடுமையாக நோய்வாய்ப்பட்டாள் முத்தம்மை. தனக்கு நோய் முற்றி மரணம் நெருங்குவதை அறிந்து கொண்ட முத்தம்மை திருவண்ணாமலைக்கு வந்துவிட்டாள். மரணம் நெருங்கிய காலத்தில் தன் மகள் ஆதிலட்சுமியை அழைத்தாள் முத்தம்மை. மகளே, ஆதி என்ற உனது பெயரைப் போலவே ஆதி முதல் அந்தம் வரை இந்த குடும்ப பொறுப்பு முழுவதும் உன் தலையில் விழுந்திருக்கிறது. நான் சேர்த்து வைத்துள்ள சொத்துக்கள் உன் வாழ்வை பாதுகாக்கும். நீ பாதுகாக்க வேண்டியது உன் தம்பியை. தவமாய் தவமிருந்து பெற்ற பிள்ளை. நீ அவன் மனம் நோகாமல் அவனை வளர்த்து வா. நீயே சிறுமி. உன்னிடம் இந்த பிஞ்சு குழந்தையை ஒப்படைக்கிறேன். இவனை முருக பக்தனாக பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நீ இவனை நன்றாக வளர்ப்பாய் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு என்று கூறி முத்தம்மை அருணகிரியின் கையை பற்றி தன் மகள் ஆதிலட்சுமியின் கரத்தில் வைத்தாள். ஒரு பெரும் மூச்சோடு முருகா என்று உரைத்து முருகன் நாமத்தை ஜபித்தாள். மறுகணம் மயில்மேல் அமர்ந்த முருகன் அவள் உயிரை ஏற்க ஓடோடி வரும் காட்சி அவள் கண்ணுக்கு மட்டுமே தெரிந்தது. பெண்ணே,
நான் உன்னையும் ஆட்கொள்வேன், உன் மகன் அருணகிரியும் பின்னாளில் ஆட்கொள்வேன் என்று சிரித்தவாறே வாக்குறுதி தந்தான் முருகன். முத்தம்மையின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. முக்தி அடைந்தாள். அருணகிரியை வாரி எடுத்து முத்தமிட்டு தன்னோடு அணைத்து கொண்டாள் ஆதிலட்சுமி. தன் தாய் தனக்கிட்ட கட்டளையை எந்த குறைபாடும் இன்றி நிறைவேற்றுவதென உறுதி கொண்டாள். திருமணம் செய்து கொள்ளாமல் தம்பியின் வாழ்க்கையை நினைத்து தம்பிக்கு சேவை செய்து வந்தாள் ஆதி. அருணகிரியை சிறு வயதில் இருந்து மிகவும் செல்லம் கொடுத்து வளர்த்து வந்தார் ஆதி. அருணகிரிநாதர் சிறு வயதில் இருந்தே பெண்ணாசை கொண்டவராய் இருந்தார். இந்த செய்தி தெரிந்ததும் ஆதிலட்சுமி அம்மையார் விரைவில் இவர் திருந்துவார் என எதிர்பார்த்தார். ஏனெனில் அருணகிரி இளமையிலே நல்ல கல்வி கற்று தமிழில் உள்ள இலக்கிய இலக்கணங்களை கற்று தேர்ந்தார். இளமையிலே திருமந்திரம், தேவாரம், திருமுருகாற்றுப்படை, திருக்குறள் காரிகை ஆகிய தமிழ் நூல்களை படித்து அதில் புலமை பெற்றிருந்தார். உளையாசல் கலம்பகம், கோவை சிந்து, தூதுபரணி மடல் மாலை எனப்படும் நூல் வகைகளை பயின்றும் காமசாஸ்திர நூல்களை ஆராய்ந்தும் புலமை வாய்ந்து கவிபாடும் திறன் உடையவராய் இருந்தார். உரிய வயதில் திருமணத்தை அவருக்கு செய்து வைத்தார் அவரது சகோதரி ஆதிலட்சுமி. ஆனாலும் இவருக்கு முற்பிறவின் பயனாலோ என்னவோ பெண்களின் தொடர்பு அதிகமாய் இருந்தது. வீட்டில் கட்டிய மனைவி அழகாய் இருந்தும் விதிவசத்தால் வெளியே பரத்தியரிடமே உள்ளத்தை பறிகொடுத்ததோடு மட்டுமில்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாய் தனது சொத்தையும் இழந்தார். எந்த நேரமும் காமத்திலேயே முழுகி திளைத்ததன் விளைவாக சொத்தை இழந்ததோடு பெரும் நோயும் வந்து சேர்ந்தது அருணகிரிக்கு. அந்த நிலையிலும் இவருக்கு பெண்ணின் அண்மை தேவைப்பட கட்டிய மனைவியை நெருங்க முற்பட்டவரை மனைவி வெறுத்து ஒதுக்கினார். இதனால் இவர் சகோதரி தன்னை நெருங்குமாறு கோபத்துடனும் வருத்தத்துடனும் இவரிடம் சொல்ல தன் தீய செயல்களால் ஏற்பட்ட விளைவு குடும்பத்தையே உருக்குலைத்ததை எண்ணி இவர் வீட்டை விட்டே வெளியேறியே கால் போன போக்கில் சென்றார். அப்போது ஒரு பெரியவர் இவரை தடுத்து ஆட்கொண்டார். அருணகிரிநாதரை தடுத்து ஆட்கொண்டது அருணாச்சலேஸ்வரர் என்றும் முருகக் கடவுள் என்றும் இருவேறு கருத்துக்கள் உள்ளது. அந்த பெரியவர் அவருக்கு முருகக் கடவுளை பற்றி சொல்லி சரவணபவ 6 எழுத்து மந்திரத்தையும் அதன் உட்பொருளையும் சரவணபவ என்னும் சொல்லின் தத்துவத்தையும் விளக்கி முருகனை போற்றி தவவாழ்வு வாழச் சொல்லி ஆசீர்வாதம் செய்தார். குழப்பத்தோடு இருந்த அருணகிரிநாதர் பெரியவர் சொன்னது சரியாக கேட்கவில்லை. ஒரு பக்கம் பெரியவரின் பேச்சு, மறுபக்கம் குழப்பமான மனது. தவத்தினால் மனம் சற்று தெளிவடைகிறது என நினைத்தால் மீண்டும் மீண்டும் குழப்பம். முருகனை நினைத்து தியானத்தில் அமர்ந்தால் மனம் ஈடுபட மறுக்கிறது. அமைதி வரவில்லை, தவமும் வரவில்லை. என்ன செய்யலாம்? குழப்பத்திலும் கவலையிலும் செய்வதறியாது தவித்த அருணகிரிநாதர் இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்தார். திருவண்ணாமலை கோபுர வாயிலே மேலே ஏறி அதிலிருந்து கீழே குதித்து தம் உயிரை விட முற்பட்டார். அவர் கீழே குதித்தபோது 2 கரங்கள் அவரை தாங்கி காப்பாற்றின. திகைத்த அருணகிரி தம்மை காப்பாற்றியது யார் என பார்க்க முருகர் தன் திருக்கோலத்தை காட்டி அருளினான். மயில் வாகனனின் தரிசனம் கிடைத்த அருணகிரி வியப்பின் உச்சியில் இருந்தார். முருகன் அவரை அருணகிரிநாதரே என அழைத்தும் தம் வேளால் அவர் நாவிலே சரவணபவ என்னும் 6 எழுத்து மந்திரத்தை பொறித்த யோக மார்க்கங்களும் மெய்ஞானமும் அவருக்கு கைவரும்படி அருளினார். சித்தம் கலங்கிய நிலையில் இருந்த அருணகிரியாரின் சித்தம் தெளிந்தது. நாதர் என்ற பட்டத்தை பெற்ற அருணகிரி அன்று முதல் அருணகிரிநாதர் என்று அழைக்கப்பட்டார். அருணகிரிநாதர் உபதேசத்தை நேரடியாக முருகனிடம் இருந்தே பெற்றதும் முருகனை 2 கரம் கூப்பி தொழுதார். அப்பொழுது முருகர் அருணகிரிநாதரே
இந்த பிறவியில் இன்னும் செய்ய வேண்டியவை நிறைய உள்ளன உனக்கு. ஆகையால் இம்மையில் எம்மை பாடுவாயாக, பாடி பணிந்து பின்னார் எம்மிடம் வந்து சேருவாய் என்று அருளினார். முருகனின் கட்டளையால் மனம் மகிழ்ந்தாலும் பாடல் புனையும் வழி அறியாத தாம் எவ்விதம் கந்தனை பாடுவது என கலங்கினார். அப்பொழுது முருகர், யாமிருக்க பயம் ஏன், அஞ்சேல் என்று சொல்லி முத்தை தரும் பத்தி திருநகை என பாடல் பாடுமாறு ஆரம்பத்தை எடுத்து கொடுத்துவிட்டு முருகர் மறைந்தார். முருகர் வந்து உபதேசம் செய்த சென்ற பின்னார் திருவண்ணாமலை ஆலயத்தில் இளையனார் சந்நிதியில் பெரும்பாலும் மௌனமாகவே தவம் செய்து வந்தார் அருணகிரிநாதர். தவம் கலைந்த வேளைகளில் சந்த பாடல்களை மனமுருகி பாடி வந்தார். சிறிது நாளில் அவரது உடம்பில் இருந்த நோய்கள் அனைத்தும் மறைந்துவிட்டது. இவரின் இந்த பாடல்கள் யோக கலையை ஒட்டி அமைந்தவை. பரிபூரண யோக ஞானம் கைவர பெற்றவர்களுக்கு மட்டுமே இந்த பாடல்களின் உட்பொருள் புரியும். அப்பொழுது திருவண்ணாமலை ஆண்டு வந்தவன் விஜயநகர வம்சத்தை சேர்ந்த பிரபுடா தேவராயன் என்னும் மன்னன். தெய்வ பக்தி மிகுந்த அவன் அருணகிரியாரை பற்றியும் அவருக்கு நேர்ந்த அனுபவங்கள் பற்றியும் அறிந்து கொண்டான். அருணகிரிநாதரை பணிந்து தனக்கும் அவருக்கும் கிடைத்த பாக்கியங்கள் கிடைக்குமாறே செய்ய வேண்டும் என வேண்டி கேட்க அருணகிரிநாதருக்கும் அரசனுக்கும் நட்பு உண்டானது. அருணகிரிநாதருக்கும் மன்னனுக்கும் உண்டான நட்பை பற்றி அரண்மனையில் என்னென்ன நடந்தது என்பதை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.